أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. अल्लाह ताला के फजल से गुज़श्ता हफ्ते அல்லாவின் அருளால் ஜெர்மனியில் உள்ள லஜ்னா மற்றும் குத்தாமுல் அஹ்மதியாவின் இஜ்திமாக்கள் கடந்த வாரம் நடந்தன. மேலும் எப்போதும் போன்றே அவை அல்லாவின் அருள்களை நமக்கு காட்டுவதற்கு காரணமாக இருந்தன. குத்தாங்களிடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் எனக்கு வரும் கடிதங்களில் இருந்தும் அவர்களுக்கு நான் எந்த விஷயங்களை கூறினேனோ அந்த விஷயங்கள் அவர்களுக்கு உள்ளே இருந்த நல்ல இயல்பை அசைத்துள்ளது என்று எனக்கு தோன்றுகிறது. இதுதான் ஒரு அஹ்மதியின் சிறப்பாகும். அவ்வாறு இருக்கவும் வேண்டும். எப்போதெல்லாம் அல்லாஹ்வின் கட்டளையான ஜக்கீர் நீர் போதனை செய்வீராக என்பதற்கு ஏற்ப அவர்களுக்கு போதனைகள் செய்யப்படும் போதெல்லாம் நினைவூட்டப்படும் போதெல்லாம் அதை அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்கின்றனர். ஜமாத் சகோதரர்களின் ஒரு பெரும் எண்ணிக்கை போதனைகள், நினைவூட்டல்கள் ஆகியவற்றை கேட்டு ஒரு நம்பிக்கையாளரின் பரிமாற்றத்தை காட்டியவாறு அல்லாஹு தாலா கூறியிருக்கின்ற இந்த புகழுரையின் கீழ் அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன இதா ஸுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா. அந்த மக்களுக்கு அவர்களது இறைவனின் வசனங்கள் நினைவூட்டப்படும் போது அவற்றுடன் அவர்கள் செவிடர்கள் போன்றும் குருடர்கள் போன்றும் நடந்து கொள்வதில்லை. அங்கு என்ன சொல்லப்பட்டது, அங்கு என்ன நடந்தது, எப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் இருந்தது என்பதை நாங்கள் கேட்கவே இல்லை என்று அவர்கள் கூற மாட்டார்கள். மாறாக அவர்கள் பலகீனமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வெட்க உணர்வு ஏற்படும். நன்மைகளில் முன்னேறுவதற்கான முயற்சியை முதலிலேயே செய்து வருபவர்களாக அவர்கள் இருந்தால் பிறகு இந்த விஷயங்களையும் போதனைகளையும் கேட்டு அவற்றை செயல்படுத்த முன்பை விட அதிகமாக அவர்கள் முயற்சிகளை செய்வார்கள். இந்த இஸ்திமாவில் ஏறக்குறைய ஜமாத்தின் பாதி நபர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலார் தங்களிடம் தூய மாற்றத்தை உருவாக்கியவர்களாக ஆகிவிட்டால் உலகை சீர்திருத்த எந்த புரட்சியை ஹஜ்ரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வர விரும்பினார்களோ, எந்த புரட்சியை அவர்களது ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த புரட்சிக்கு உதவி செய்வதில் தங்களது பங்கையும் செலுத்துபவர்களாக இவர்கள் ஆகிவிடுவார்கள். பெரும்பாலார் என்று நான் கூறியதற்கு காரணம், நிச்சயமாக பெரும் தாக்கத்தை பெறாத சில மக்களும்
தங்களை ஆய்வு செய்து பார்த்துள்ளனரோ, मददगार बनने का किरदार अदा எவர்கள் எனக்கு கடிதங்களை எழுதியிருக்கின்றார்களோ அவர்களும் இந்த விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும். அவர்கள் நான் கூறியுள்ள விஷயங்களின் பக்கம் மீண்டும் மீண்டும் அவற்றை சிந்தித்து பார்க்காமல் இருந்தால், அவ்வாறே கிளை அமைப்புகள் என் தரப்பிலிருந்து கூறப்பட்ட விஷயங்களை எப்போதும் நினைவூட்டாமல் இருந்தால், பிறகு சிறிது காலம் கழிந்த பிறகு இந்த விஷயங்கள், याद रखें இந்த உணர்வு, अगर இந்த வெட்க உணர்வின் வெளிப்பாடு ஆகியவை மங்கி போய்விடும். अगर உண்மையில் இஸ்திமாவில் கலந்து கொள்பவர்களுக்கும் எம்டிஏ மூலமாக அதை உலகில் எங்கிருந்து எவர் கேட்டிருந்தாலும் அதனால் அவர்களுக்கு நல்ல தாக்கம் ஏற்பட்டிருந்தால் அதன் விளைவு சிறப்பானதாக இருக்கும். जोश ये शर्मिंदगी எம்டிஏ மூலமாக நிகழ்ச்சிகளை கேட்டவரிடமிருந்தும் உணவுபூர்வமான கடிதங்கள் எனக்கு வந்துள்ளன. बस இன்னும் சொல்வதென்றால், சில பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் பெற்ற தாக்கத்தை பற்றியும் எனக்கு தெரிவித்துள்ளனர். नजरिए से सुनने वालों पर எங்களது சிறுவர்கள், कहीं भी அதாவது அத்ஃபால்கள், உங்களது சொற்பொழிவை கேட்டார்கள். इसको அப்போது 10 அல்லது 11 வயது நிரம்பிய அந்த சிறுவர்களின் முகத்தில் வெட்க உணர்வு இருந்தது என்று அவர்கள் எழுதுகின்றனர். ताला ने हजरत सल्लल्लाहु अलैहि ஒரு பையனின் தாயார் என்னிடம், எனது மகன் சொற்பொழிவை கேட்டபோது தனது முகத்திற்கு முன்னால் ஒரு குஷனை வைத்து மறைத்துக் கொண்டார். सारे जज्बात के खतूत நான் செய்கின்ற சில விஷயங்களை பற்றித்தான் இப்போது கூறப்படுகிறது. तासरात டிவியிலிருந்து ये हमारे என்னை பார்த்துத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள் आपका खिताब என்று எனக்கு தோன்றுகிறது. तो उन बच्चों के चेहरों पर என்னை பற்றி கூறப்படுவதால் நான் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் வகையில் जिंदगी के आसार எனது முகத்தை மறைத்துக் கொண்டேன் என்று அந்த மகன் माँ ने मुझे बताया தன் தாயாரிடம் கூறினார். कि मेरे ஆக இந்த இயல்பு நல்ல இயல்பாகும். இந்த ஆன்மாவை அல்லாஹு தாலா இன்று ஹதரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவளது ஜமாத்தை சார்ந்த சிறுவர்களிடம் கூட ஏற்படுத்தியுள்ளான். मुझे लगता है போதனைகளை கேட்டு और मुझे देख देख कर குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்கள் நடந்து கொள்வதில்லை. மாறாக வெட்கப்பட்டு தங்களை சீர்திருத்திக் கொள்ள அவர்கள் முயற்சிகளை செய்கின்றனர். बस சிலர் தங்களது மொபைல் போன்களை அணைத்து விட்டனர். रूह है ஸ்கூலில் அமர்ந்து படிப்பின் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு பகரமாக इस्लाम की जमात சில பிள்ளைகள் இன்டர்வல் சமயத்தில் அல்லது விடுமுறை கிடைக்கும் போது நாம் நமது மொபைல் போன்களில் கேம்ஸ் விளையாடலாம் என்ற சிந்தனையிலேயே அவர்கள் இருந்து வந்தனர். अपनी इस्लाह அல்லது போன் மூலமாக கிடைக்கும் இன்னும் பிற வீணான விஷயங்களில் ஈடுபடலாம் என்று அவர்கள் நினைத்தனர். जो है बंद कर दिए. ஆனால் இப்போது நான் கூறிய விஷயங்களை கேட்ட பிறகு அந்த பிள்ளைகள் இவை அனைத்தும் வீண் விஷயங்களாகும், நாங்கள் இனி இதை பயன்படுத்த மாட்டோம், இதிலுள்ள இந்த விளையாட்டுகளை விளையாட மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். कोई गेम खेलेंगे या और இந்த விளையாட்டுகள் ஆரோக்கியத்தை உருவாக்காது, जाएंगे. மூளைக்கான பயிற்சியும் இதில் இல்லை. மாறாக ஒரு போதையை அது ஏற்படுத்தி நிரந்தரமாக இதே விஷயங்களில் அவர்களை ஈடுபட வைக்கின்றது. ஒரு விதமான பைத்தியம் அதில் ஏற்பட்டு விடுகிறது. इसको इस्तेमाल नहीं करेंगे. ஆனால் இந்த விஷயத்தால் மட்டும் நாம் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாது. பெரிய பிள்ளைகள் தாமாகவே தமது நிலைமைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ச்சியாக நிரந்தரமாக இந்த ஆய்வுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். मसरूफ रखती அவ்வாறு செய்வது அவசியமானதாகும். இவ்வாறே பெற்றோர்களும் நிரந்தரமாக தங்களது பிள்ளைகளுக்கு இது பற்றி நினைவூட்ட வேண்டியது அவசியமானதாகும். நீ உன்னிடம் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிவிட்டால் பிறகு நிரந்தரமாக அதை உங்களது வாழ்வின் அங்கமாக ஆக்க வேண்டும். சுற்றுச்சூழலின் தாக்கத்திற்கு ஆளாக கூடாது என்பதை அவர்களிடம் நீங்கள் கூற வேண்டும். मिजाजी से எப்போது நினைவில் கொள்ளுங்கள், நமக்கு தற்காலிகமாக ஏற்படும் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகளே அல்ல. और इसी तरह மாறாக எதுவரை நமது மகிழ்ச்சிகள், நமது நன்மைகள், याद நம்மிடம் ஏற்பட்டுள்ள தூய மாற்றங்கள் ஆகியவை நம்மிடம் நிரந்தரமாக இருப்பதற்குரிய வழியாக ஆகவில்லையோ जब एक अच्छी आदत அதுவரை நாம் அமைதியாக அமர்ந்து விட முடியாது. तो फिर उसे எதுவரை நிரந்தரமாக நாம் हिस्सा बनाओ. நமது நிலைமைகள் பற்றி ஆய்வு செய்து கொண்டிருப்பதில்லையோ हो जाओ. அதுவரை நாம் அந்த மகத்தான புரட்சியில் பங்கு கொள்ளவும் முடியாது. खुशियां कोई खुशियां நான் இஸ்திமாவில் கூறியது போன்றே நல்ல தரத்தை பெறுவது முன்பை விட அதிகமாக நாம்
கவலைப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. हमारे अंदर पाक முன்பை விட அதிகமாக இது நம்மீது பொறுப்புகளை சுமத்துகின்றது. मुस्तकिल रहने का जरिया नहीं बनती. ஜமாத்தின் ஒவ்வொரு நபர் மீதும், हम चैन से नहीं बैठ सकते கிளை அமைப்புகள் மீதும், जब तक हम ஜமாத் அமைப்பின் மீதும் அது பொறுப்புகளை சுமத்துகின்றது. के जायजे नहीं लेते रहते. இந்த முறை சிறுமிகளும் பெண்களும் மிகவும் அமைதியுடனும் கவனத்துடனும் லஜ்னாக்களுக்கு நான் ஆற்றிய சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்ததை பார்த்து இவ்வகையில் எனக்கு அவர்களிடம் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. பொதுவாக நான் பெண்களின் இயல்பின் காரணமாக 40 அல்லது 45 நிமிடங்களில் நான் கூற வேண்டியதை கூறி முடித்து விடுவேன். झैली तंजीमों पर भी அதைவிட அதிக நேரம் எடுக்காமல் இருக்க முயற்சி செய்வேன். ஆனால் இந்த முறை லஜ்னா இஸ்திமாவின் போது நான் நேரத்தை பார்த்தேன். அப்போது ஏறக்குறைய 1.25 மணி நேரம் கழிந்திருந்தது. और ख्वातीन ஆனால் சின்னஞ்சிறு சிறுமிகளும் குமரி பெண்களும் பெரிய வயதிலுள்ள பெண்களும் முழு நேரமும் மிகுந்த ஈடுபாட்டுடன் நான் கூறிய விஷயங்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இறைவன் நான் கூறிய விஷயங்கள் அவர்கள் மீது சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்குவானாக. खत्म कर दूं, अपनी बात इससे ज्यादा न लूं. அதாவது அது நிரந்தரமான தாக்கமாக இருக்க வேண்டும். லெஜ்னாவின் அமைப்பு நமது இஸ்திமா மிகவும் நல்ல முறையில் நடந்தது, நம்மை புகழ்ந்து கூறியுள்ளார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டாம். बच्चियां भी மாறாக நிரந்தரமான தொடர்ச்சியான செயலுக்காக இந்த விஷயங்களை உங்கள் செயல் திட்டத்தில் நீங்கள் சேர்க்க வேண்டும். हिमाक से பொறுப்பாளர்களும் தங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். உறுப்பினர்களும் தங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். असर डालने वाली அப்போதுதான் நாம் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதவியாளராக ஆக முடியும். और அப்போதுதான் इस बात पर खुश ना हो जाए அந்த காலத்தை சார்ந்தவர்களாக நாம் ஆக முடியும். அதை பற்றி தான் ஒரு அறிவிப்பில் बल्कि मुस्तकिल ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் अमल के लिए இவ்வாறு கூறியுள்ளார்கள். अपने लाए अमल में शामिल करें. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், इक़्तिदार எனது உம்மத் ஒரு அருளுக்குரிய உம்மத்தாகும். और मेंबरों के இதன் ஆரம்ப காலம் சிறந்ததா तभी हम அல்லது இதன் இறுதி காலம் சிறந்ததா என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. இரண்டு காலகட்டங்களும் தத்தமது தனித்தனி மகிமைகளை கொண்டவையாக இருக்கின்றன. उस ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்ப காலத்துடன் இணைந்த इसके बारे में அந்த இறுதி காலம் எது? सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया था, அந்த இறுதி காலம் ஆகரீன்களுடைய, सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, அதாவது பின்னவர்களின் காலகட்டமாகும். उम्मत एक இது मुबारक பற்றி திருக்குரானில் ये नहीं मालूम குறிப்பிடப்பட்டுள்ளது. हो सकेगा कि इसका अव्वल जमाना बेहतर है या आखिरी. இந்த காலத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரும் உண்மையான அடிமையுமாகிய அவர் தோன்றி ये आखिरी जमाना कौन सा है? பின்னவர்களை முன்னவர்களோடு இணைக்க வேண்டியது இருந்தது. हाँ, सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்றுவிட்ட மார்க்கத்தை அவர்தான் திரும்ப கொண்டு வர வேண்டியது இருந்தது. हाँ, हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम ने ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆட்சியை உலகில் நிலைநாட்ட வேண்டியது இருந்தது. जमाना है. வரவேண்டிய அவர் தமது தகுதியில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமமானவராக இருப்பார், நவுது பில்லாஹ் என்று ஒருபோதும் இதற்கு பொருள் அல்ல. அவர்களின் காலகட்டம் சிறந்ததா அல்லது இறுதி காலகட்டம் சிறந்ததா என்பதை நாம் அடையாளம் காண்பது கடினமாகிவிடும் என்றும் இதற்கு பொருள் அல்ல. இது நடக்க முடியாத ஒன்றாகும். ஒருவர் எஜமானராக இருக்கின்றார், மற்றவர் அடிமையாக இருக்கின்றார். முஸ்லிமில் உள்ள ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் இம்ரான் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய காலத்தை சார்ந்த மக்கள் சிறந்த மக்களாவார்கள். அதற்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு பிறகு வரும் மக்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை கூறினார்களா அல்லது 3 முறை கூறினார்களா என்பது எனது நினைவில் இல்லை என்று ஹஜ்ரத் இம்ரான் அவர்கள் கூறுகின்றார்கள். जमाने के बाद தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்களுக்கு பிறகு எத்தகைய மக்கள் தோன்றுவார்கள் என்றால் அவர்கள் அழைக்கப்படாத நிலையில் வந்து சாட்சி கூறுவார்கள், कुरान बयान करते हैं. நம்பிக்கை துரோகம் செய்பவர்களாக இருப்பார்கள், மார்க்கத்தை பேணுவதை கைவிட்டு விடுவார்கள், நேர்த்தி கடன்களை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை, फिर वो உடன்படிக்கைகளை பேண மாட்டார்கள்,
इमरान कहते हैं कि मुझे याद नहीं कि आपने 2 दफा या 3 दफा சுகபோகத்தில் மூழ்கியிருப்பதால் அவர்கள் தடித்தவர்களாக இருப்பர். इन लोगों के बाद ऐसे लोग आएंगे जो बिन बुलाए गवाही देंगे. இப்படிப்பட்ட மக்கள் தோன்றிய பிறகு दीनदारी ஒரு காலகட்டம் வரும், नजरें அது முகமதிய உம்மத்திலிருந்து இருள்களின் மேகங்கள் அகன்றுவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். की वजह से அப்போது பின்னவர்களின் மத்தியில் தோன்ற வேண்டிய அந்த மஹ்தி மசீஹ் அல்லாவின் ஆதரவுடனும் लोगों के बाद உதவியுடனும் ஒவ்வொரு இடத்திலும் ஒளியின் மினாராக்களை ஏற்படுத்துபவராக வருவார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வழிமுறை மூலமாகவும் நேர்வழிக்கான வழிவகைகளை அவர் செய்து கொண்டே செல்வார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் जो उम्मत இதனை இவ்வாறு கூறியுள்ளார்கள். के बादल छटने का जमाना हो. எந்த மார்க்கம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமை அடைந்ததோ, होने वाले எந்த நேர்வழியின் அருட்கொடை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக अल्लाह ताला की அதன் இறுதி எல்லையை அடைந்ததோ, और नुसरत के साथ அது இந்த காலத்தில் जगह जगह வசதிகளும் தொடர்புகளும் உலகை ஓரிடத்தில் கொண்டு வந்து விட்டதால், ஆங்கிலத்தில் கூறுவதானால் உலகம் ஒரு குளோபல் வில்லேஜாக ஆகிவிட்டதால், தொடர்புகளின் காரணமாக முழு பூமியும் ஒரு நகரமாக ஆகிவிட்டதால், இந்த காலத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியுள்ள முழுமையான நேர்வழியை பரப்புவது இப்போது முழுமையடைந்து வருகிறது. जो हदायत की नेमत அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் अपने कमाल நேர்வழி முழுமை பெற்ற காலமாக இருந்தது. वो इस जमाने में முஹம்மதிய மசீஹின் காலம் நேர்வழியை பரப்புவது முழுமையடையக்கூடிய காலமாக இருக்கின்றது. जैसे अंग्रेजी में कहते हैं உம்மத்தின் ஆரம்ப காலமானாலும் இறுதி காலமானாலும் இரண்டு காலகட்டங்களும் அருளுக்குரியவையாகும். कुरायर्स ஏனென்றால் இந்த இரண்டு காலகட்டங்களுமே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. कामिल எனவே நாம் நம்மை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறும்போது, सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमाना तकमील மேலும் இப்படிப்பட்ட வாதத்தை நாம் செய்யும் போது நேர்வழியை பரப்புவதை तकमील इशाअत முழுமையடைய செய்வதன் ஒரு மிக பெரும் பொறுப்பு நம் மீது சுமத்தப்படுகிறது. चाहे நாமும் நமது நேர்வழிக்கான வழிவகைகளை செய்து கொள்பவர்களாக ஆகும்போதுதான் நேர்வழியை பரப்பவும் நம்மால் முடியும். நாம் நமது உடன்படிக்கையை புதுப்பித்தவாறு அந்த காலத்தில் வாழ்ந்த ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள், की जात से ஆரம்ப நூற்றாண்டுகளில் வாழ்ந்த முஸ்லிம்கள் ஆகியோரின் உயர்வான முன்மாதிரிகளை பார்க்க வேண்டும். तो तकमील इशाअत அவர்கள் அந்த ஹிதாயத்தை, बड़ी जिम्मेदारी हम पे அந்த போதனைகளை பின்பற்றி வாழ்ந்து और इशाअत அதன் முன்மாதிரிகளாக திகழ்ந்தார்கள். जब हम खुद भी अपनी हदायत के समान करने वाले हैं, தங்களது செயலாலும் हम अपने சொல்லாலும் அதனை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். उस दौर की அவர்களது सालों को देखने இந்த செயலையும் உயர்வான முன்மாதிரியையும் பார்த்து, இறைவனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை பார்த்து, அவர்களின் உயர்வான நல்லொழுக்கத்தை பார்த்து ஒரு காலகட்டமே அவர்களால் ஈர்க்கப்பட்டது. और कुरूने उला के मुसलमानों ने இஸ்லாம் வாளால் பரவியது என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: से சீனாவில் இஸ்லாம் பரவுவதற்காக எந்த ராணுவம் அங்கு சென்றது? उनके नमूने देखकर அங்கு எந்த முஸ்லிம்கள் வாளை ஏந்தியவாறு போர் புரிவதற்கு சென்றார்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். एक जमाना उनका அவர்கள் தொடர்ந்து கூறினார்கள், வியாபாரிகளும் தூது செய்தியை எட்ட வைப்பவர்களும் ஆகிய பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த சஹாபாக்கள் அல்லது அவர்களுக்கு பிறகு வந்த தாபீன்களான முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்தின் தூது செய்தியை அங்கு எட்ட வைத்தார்கள். कौन सी फौजें चढ़ी थी, இந்த வியாபாரிகளும் பல்வேறு பணிகளுடன் தொடர்புடையவர்களும் அங்கு சென்றபோது அவர்கள் தங்களது உயர்வான முன்மாதிரியை அங்கு காட்டினார்கள். कौन से मुसलमान तलवारें लेकर தங்களது தூய போதனைகள் பற்றி அங்கு தெரிவித்தார்கள். அதை செயலில் வெளிப்படுத்தி காட்டினார்கள். फरमाया कि ताजरों அதன் மூலமாக அங்கு இஸ்லாம் பரவியது. இன்று சீனாவில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். या उनके करीबी எனவே ஒவ்வொரு துறையை சார்ந்த மக்களும் தங்களது நிலைமைகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. मुसलमान நிரந்தரமாக தங்களது பொறுப்புகளை புரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. था वहाँ எவ்வாறு நாம் இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைக்க வேண்டும், எவ்வாறு நாம் நமது நிலைமைகளை சிறந்ததாக ஆக்கலாம் என்று நாம் பார்க்க வேண்டும். कारोबारों में मुलव्वस लोग சீனாவின் உதாரணத்தை நான் கூறியதோடு இன்னொரு விஷயத்தையும் கூறிவிடுகின்றேன்.
இன்றைய நாட்களில் சீனாவில் நேரடியாக தப்லீக் और செய்து से वहाँ इस्लाम फैला முகம்மதிய மசீஹின் தூது செய்தியை எட்ட வைப்பது கடினமானதாகும். कि करोड़ों இத்தகைய துர்பாக்கிய நிலை அங்கு இருந்து வருகிறது. बस ஆனால் हर तबके के இது लोगों को நேர்வழியை பரப்புவது முழுமையடையக்கூடிய காலமாக இருப்பதால் அல்லாஹு தாலா தாமாகவே இந்த தூது செய்தியை எட்ட வைப்பதற்கான பல்வேறு வழிவகைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றான். எங்கு ஜெர்மன் ஜமாத்திற்கு அகமதியத் என்னும் உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தியை ஜெர்மனியில் பரப்புவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதோ चीन की அதற்காக நேர்வழியை பரப்புவதற்கான பல்வேறு வழிகளை அல்லாஹ் தந்துள்ளானோ बराह रास्त அவ்வாறே சீனாவில் ஒரு பொருட்காட்சியில் பங்கேற்று ஜமாத்தை लेकिन அறிமுகப்படுத்துவதற்கும் तकमीले इशाअत हिदायत அல்லாஹ் அவர்களுக்கு अल्लाह வாய்ப்பளித்துள்ளான். ताला கடந்த 2 வருடங்களாக खुद भी मुख्तलिफ ज़राए ஜெர்மனியிலிருந்தே சீனாவிற்கு சென்று பொருட்காட்சியில் பங்கு பெற்று லிட்ரேச்சர்களின் ஸ்டால்களை அங்கு அமைத்து சீன மொழியில் சீன மக்களுக்கு இந்த லிட்ரேச்சர்களை கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் कि इस्लाम உங்களுக்கு கிடைத்துள்ளது. जर्मनी में फैलाने का मौका मिल रहा है ஜெர்மன் ஜமாத்திற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. अल्लाह ताला ने मुहैया फरमाए हैं புதிய வழிகள் திறக்கப்பட்டுள்ளது. சீன மொழியில் நமக்கு லிட்ரேச்சர்கள் கிடைக்கவில்லை என்றால் இந்த பணி நடந்திருக்காது. ஆனால் அல்லாஹு தாலா முதல்லே இதற்கான ஏற்பாட்டை செய்திருந்தான். அல்லாஹ்வின் அருளால் जमात के पैगाम சைனா டெஸ்க் தனது பணிகளை சிறப்பாக செய்து வருகிறது. चीनी जुबान में மதிப்பிற்குரிய உஸ்மானி சீனி சாஹிப் இதன் இன்சார்ஜாக இருக்கின்றார். आपको मिल रहा है जर्मनी जमात திருக்குரானும் ஏனைய லிட்ரேச்சர்களும் வெளியிடப்படும் பணிகளும் நடந்து வருகிறது. ஜெர்மனி ஜமாத்திற்கு அல்லாஹ்வின் அருளால் இவற்றை ये काम नहीं हो सकता था சீனாவில் எட்ட வைப்பதற்கான தௌஃபீக் கிடைத்து வருகிறது. हमारा जो இவ்வாறே உலகில் மிக தொலைவில் உள்ள நாடுகளில் चीनी डेस्क அந்த நாடுகளில் वो अपना பேசப்படும் மொழிகளில் திருக்குரானையும் ஏனைய லிட்ரேச்சர்களையும் எட்ட வைப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்கியுள்ளார். और இது இந்த காலம் அருளுக்குரியது என்பதற்கான அடையாளமாகும். लिटरेचर भी ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது செய்தி எவ்வாறு உலகின் எல்லைகள் வரை சென்றடைந்துள்ளது என்பதை பார்க்கும்போது इसको இந்த காலம் அருளுக்குரியது என்பதற்குரிய அடையாளமாக அது இருக்கின்றது. दुनिया के நேர்வழியை பரப்புவதை முழுமையடைய செய்கின்ற பணிகளில் பங்கு பெறுகின்றவர்களும் அருளுக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகிழ்ச்சியில் இவர்கள் பங்கு பெறுகின்றனர். किताब फरमा रहा है அவர்களது காலத்தின் மறுமலர்ச்சிக்காக அவர்கள் इस जमाने के முயற்சிகளை वारिस होने की செய்கின்றார்கள். निशानी है இந்த விஷயத்தை ஒவ்வொரு அகமதியும் புரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. दुनिया के தற்காலிகமாக தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவது மட்டுமே போதுமானதல்ல. वो लोग भी மாறாக அல்லாஹு தாலா தனது அருளால் வழங்கியுள்ள சந்தர்ப்பங்களை அதனை அல்லாவின் குறிப்பான அருளாக கருதி அதிலிருந்தும் முழுமையாக பயனடைய வேண்டியது அவசியமானதாகும். आपके दौर की तजदीद करने की कोशिश कर रहे हैं இதற்காக முடிந்தவரை முயற்சிகள் செய்ய வேண்டியது அவசியமானதாகும். अहमदी को சீனாவில் தூது செய்தியை எட்ட வைப்பதற்கு ஜெர்மன் ஜமாத்துக்குத்தான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. हार काफी नहीं है இவ்வாறே பக்கத்தில் உள்ள வேறு நாடுகளும் உள்ளன. அந்த நாடுகளிலும் இதே போன்று சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்து வருகிறது. हमारा है இந்த அல்லாவின் அருளை ஈர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முதலில் 3 அல்லது 4 பேருக்கு இதன் பக்கம் கவனம் இருந்தது என்றால், அல்லது சில நூறுகளின் எண்ணிக்கையில் மக்களுக்கு இதன் பக்கம் கவனம் இருந்தது என்றால், எவ்வாறு நீங்கள் இஸ்திமாவிற்கு பிறகு உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றீர்களோ அவ்வாறே ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் நீங்கள் உங்களது தூய்மையான செயல்கள், தூய்மையான முன்மாதிரிகள் மூலமாகவும் உங்களது உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்வதன் மூலமாகவும் फजल इलाही को அந்த புரட்சியில் பங்கு பெறுவதுடன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி வழங்கியுள்ள அந்த அருளுக்குரிய மக்களுடன் இணைபவர்களாக ஆகிவிட வேண்டும். इज्तिमा के बाद அவர்களுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலமும் அருளுக்குரியதாக இருக்கும் என்ற நற்செய்தியை வழங்கியிருந்தார்கள். अपने पाक नमूनों अपने नेक எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பவர்களே அருளுக்குரியவர்கள். लाभ में हिस्सेदार बने அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்த நற்செய்திகளில் கிலாஃபத் பற்றிய நற்செய்தியும் ஒன்றாகும். முஸ்லிம் சமுதாயத்தின் முன்னேற்றத்தின் அடித்தளமாக கிலாஃபத் இருப்பதால் அதுதான் எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக இருக்க வேண்டும். मसीह अलैहिस्सलाम ஏனென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு உம்மத்தின் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக को கிலாஃபத்தே ராஷிதாவை, खुशखबरी அதாவது फरमाई हैं நேர்வழி பெற்ற கிலாஃபத்தை தான் குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள்.
खुशखबरियां अता फरमाई थी। இந்த கிலாஃபத் காலகட்டம் முடிவடைந்த பிறகு ये खिलाफत की खुशखबरी भी ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் अल्लाह ताला ने அதற்கு பிறகு கொடுங்கோல் ஆட்சியும் அதற்கு பிறகு बारे में சர்வாதிகார ஆட்சியும் தோன்றும் என்றும் கூறியுள்ளார்கள். खुशखबरी अता फरमाई है। அதன் காரணமாக உம்மத்தில் உள்ள மக்களது உள்ளங்கள் புண்படும். உள்ளத்தால் இந்த துக்கத்தை அவர்கள் உணர்வார்கள். इस खुशखबरी அது ஒரு இருள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். या यूं कह लें कि वो मरकजी அதற்கு खुशखबरी பிறகு அல்லாஹ்வின் கருணை चीज உணர்வுடன் जिस पर उम्मत की तरक्की का பொங்கி मदार எழுகின்ற ஒரு காலம் வரும். वो खिलाफत है। உம்மத்தின் மீது அல்லாஹ்வின் அன்பின் பார்வை விழும். आपने अपने அதன் விளைவாக खिलाफत அந்த அநீதியின் காலகட்டத்தை அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வருவான். फिर हजार பிறகு நபித்துவ வழியில் உள்ள கிலாஃபத் நிலைநாட்டப்படும். बादशाहत के दौर का आपने जिक्र फरमाया जिसमें उम्मत के लोग அது நிரந்தரமானதாக இருக்கும். முஸ்லிம் உம்மத்தை அல்லாஹு தாலா உலகிற்கான சிறந்த உம்மத்தாக ஆக்கியுள்ளான். இதன் மறுமலர்ச்சி ஏற்படும். ताला இன்று பல்வேறு முஸ்லிம் ஆலிம்கள் மற்றும் அமைப்புகள் சார்பாக பல்வேறு சமயங்களில் உம்மத்தில் கிலாஃபத் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. को अल्लाह ताला இவ்வாறு இவர்கள் ஏன் கூறுகின்றார்கள் என்றால் और खिलाफत இந்த உம்மத் கிலாஃபத் இல்லாமல் எஞ்சியிருக்க முடியாது என்பதை जिसने दाएं இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். उम्मत எல்லோருக்குமே இது தெரியும். ताला ने दुनिया के लिए ஆனால் நபித்துவ வழியில் உள்ள கிலாஃபத் எவர் மூலமாக நிலைநாட்டப்பட்டதோ அந்த அல்லாஹ்வின் தூதரை இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. और तंजीमों की இந்த உம்மத் எஞ்சியிருப்பதும் ये मामला उठाया இந்த உம்மத்திலிருந்து அநீதிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ये इसलिए है இருள்களை कि அகற்றுவதற்கும் ये सब जानते हैं அல்லாஹு தாலா வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தி மூலமாக ஆரம்பித்த ना हो सकती அந்த அமைப்புதான் அவசியமானதாக இருக்கின்றது என்பதற்கு बंदी हुई है। திருக்குரானும் ஹதீஸும் சாட்சி பகர்கின்றன, அவற்றிற்கு ஆதரவாக நிற்கின்றன. अल्लाह ताला के फरिश्तादे को இன்று ஒவ்வொரு முஸ்லிம் நாட்டின் உட்புற நிலைமையும் के जरिए இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றது. अल्लाह मिनहाज नबूवत का क़याम எனவே கவனமாக சிந்தனை செய்யுங்கள். कुरान உங்களோடு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். हदीस जो है, அல்லாஹும் அவனது தூதரும் எந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கின்றார்களோ அதன் பக்கம் வாருங்கள். और இதுவே உங்களது எல்லா பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக जुल्मों இருக்கின்றது. का खात्मा और உங்களது நாடுகளில் நிலவும் அமைதியின்மைக்கும் இதுதான் தீர்வாக இருக்கின்றது. चाहता है जो உங்களது நாடுகளில் உள்ள செல்வங்களின் மீது ஆற்றல் மிக்க சமுதாயங்களின் பார்வை இருக்கின்றது. आज हर मुसलमान இந்த அனைத்து தீங்கிலிருந்தும் தப்புவதற்கு हर ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அது இக்காலத்தில் इस बात का पुकार இறைவன்புறமிருந்து அனுப்பப்பட்டுள்ள மசீஹையும் மஹ்தியையும் ஏற்றுக்கொள்வதே क्या ஆகும். हो रहा है तुम्हारे साथ। எனவே இந்த தூது செய்தியை நாம் உலகத்திற்கு எட்ட வைக்க வேண்டும். ஜெர்மனிக்கும் இந்த தூது செய்திதான் கூறப்பட வேண்டும். ஐரோப்பா, ஆசியா, அரபு நாடுகள் ஆகியவற்றிற்கும் இதே தூது செய்தியைத்தான் நாம் வழங்க வேண்டும். முஸ்லிம் நாடுகளுக்கும் குறிப்பாக இந்த தூது செய்தியை நாம் கூற வேண்டும். मुल्कों के अंदर की बेचैनी எதன் பக்கம் அல்லாஹும் அவனது தூதரும் உங்களை அழைக்கின்றார்களோ அதன் பக்கம் வாருங்கள். मुल्कों की அந்த மசீஹையும் மஹ்தியையும் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். कौमों के பொங்கி எழுந்துள்ள இறைவனது கருணையே தனது அன்பரை இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தது. कि इस அவருக்கு உதவி செய்வோராக நீங்கள் ஆகிவிடுங்கள். நீங்கள் எஞ்சியிருப்பது இதில்தான் இருக்கின்றது. दुनिया में हमने पहुंचाना है और यही பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளில் அகமதிகள் के लिए भी है। மஹ்தி மசீஹின் இந்த தூது செய்தியை பிறருக்கு எட்ட வைப்பதன் காரணமாக அவர்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. इनको அவ்வாறிருந்தும் உம்மத்தின் மீது உள்ள அனுதாப உணர்வால் ये पैगाम है அவர்கள் இந்த தூது செய்தியை பிறருக்கு எட்ட வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். खुदा और उसका रसूल உண்மையில் இந்த தூது செய்தி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியாகும். की पहचान இந்த தூது செய்தியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உம்மத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் இறுதி காலத்தை அடைந்து உம்மத்தில் உள்ள அருளுக்குரிய மக்களுடன் இணைய முடியும். எனவே இந்த தூது செய்தியை பரப்புவது ஒவ்வொரு அகமதியின் கடமையாகும். மேலும் நான் பலமுறை கூறியிருப்பது போன்று நாம் நம்மை बावजूद ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நம்மை அகமதிகள் என்று கூறிக்கொள்கின்ற நம்மில் எத்தனை பேர் 24 மணி நேரத்தில் ஒரு முறை उम्मत की அல்லது ஒரு வாரத்தில் ஒரு முறை ये पैगाम அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நமக்கு தொடர்பு இருப்பதாக கருதுகின்றோம்
அதன் விளைவாக நம்மீது என்ன பொறுப்புகள் உள்ளன என்பதை பற்றி எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? मुबारक लोगों में शामिल हों। நமது இறை வணக்கத்தின் தரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நமது நல்லொழுக்கத்தின் தரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? कि इस पैगाम எங்களிடத்தில் நபித்துவ வழியில் உள்ள கிலாஃபத் நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றது என்று நாம் பெருமையுடன் கூறுகின்றோம். अपने जायजे भी ஆனால் அதற்கு உதவி செய்வதற்கு हम जो अपने நாம் என்ன பணிகளை செய்கின்றோம் என்று நாம் சிந்திக்கின்றோமா? हम में से कितने हैं இது நாம் சிந்திக்க வேண்டிய இடமாகும். அல்லாஹ்வின் கருணை உணர்வுடன் பொங்கி எழுந்துள்ளது. या அதன் விளைவாக மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற மகத்தான மனிதரை कि हमने ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை होकर அல்லாஹ் நமது சீர்திருத்தத்திற்காக அனுப்பி வைத்துள்ளான். மேலும் நாம் அவரிடம் பையத் செய்வதற்கான நட்பாக்கியத்தையும் அவன் நமக்கு வழங்கியுள்ளான். इन पर कभी गौर किया? இந்த மகத்தான மனிதரிடம் हमारी பையத் செய்தது மட்டும் போதுமானதா? क्या होने चाहिए? இறுதி காலமும் முன்னுள்ள காலத்தை போன்றே சிறப்பானதாகவும் அருளுக்குரியதாகவும் இருக்கும் என்று हम जो ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்ததன் கருத்து, कि हमारे முஹம்மதிய மசீஹை ஏற்றுக்கொண்டவர்கள் अल्लाह मिनहाज அவர்கள் கொண்டு வரவிருந்த அந்த மகத்தான புரட்சியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருப்பார்கள் என்பதேயாகும். बस ये எந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக अल्लाह ताला के रहम ஹஜ்ரத் तो जोश मारा மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்களோ इस्लाम जैसा அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் காரணமாக அமைவார்கள். कि आशिक सादिक को அந்த சொர்க்கத்தை உலகில் உருவாக்குவதற்கு அவர்கள் ஊடகமாக செயல்படுவார்கள். इस बात की तौफीक अता फरमाई है அதுதான் மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தின் வாரிசாக ஆகுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். इंसान की बैत कर लेना ही எனவே இன்று ஒவ்வொரு அகமதியும் அந்த புரட்சியை கொண்டு வருவதற்குரிய தனது பங்கை செலுத்த வேண்டும். फरमाया இந்த காலத்தில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுவதற்குரிய தனது பணியை செய்ய வேண்டும். आपकी इससे मुराद ये உலகத்தை சொர்க்கமாக कि मसीह உருவாக்குவதில் मोहम्मदी के தனது பங்கையும் செலுத்த வேண்டும். उस अजीम இதற்காக நாம் திருக்குரானின் பக்கம் திரும்பியவாறு அதன் கட்டளைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். मसीह मौत को भेजा गया அந்த கட்டளைக்கேற்ப நாம் நமது வாழ்க்கையை புரட்சியையும் மாற்றங்களையும் உருவாக்குபவையாக அமைத்துக் கொண்டால் அதன் மூலம் உலகமும் சொர்க்கமாக ஆகிவிடும். उस फरमाया गया था பிறகு உலகம் நமக்கு பின்னால் வரும். இன்ஷா அல்லாஹ் தஆலா करने का जरिया बनेंगे நிச்சயமாக நமக்கு பின்னால் அது வரும். जन्नत का वारिस இன்று நாம் பலவீனர்களாக இருக்கின்றோம். வெளிப்படையாக பார்க்கும்போது உலகத்தின் பார்வையில் நமக்கு எந்த தகுதியும் இல்லை. बनाने में अपना किरदार अदा ஒவ்வொரு இடத்திலும் நாம் கொடுமைகளுக்கு ஆளாகின்றோம். अजीम நாம் நமது பையத்தின் உண்மை நிலையை புரிந்தவாறு ஒரு புது உறுதிப்பாட்டுடன் எழும்போது अपना किरदार இந்த மக்களுக்கு இந்த நட்பேறு கிடைக்காமல் போனாலும் நிச்சயமாக இவர்களது சந்ததிகள் ஒரு நாள் முஹம்மதிய மசீஹின் दामाद पर गौर அடிமைகளாக ஆகுவதை தங்களது பெருமையாக கருதுவார்கள். उस तरह ढाल लें எனவே ஒவ்வொரு அகமதியும் பையத்தின் உரிமையை நிறைவேற்றும் வகையில் தனது சொல்லையும் செயலையும் அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். जन्नत बन जाए இந்த மேற்கத்திய நாடுகளில் உலக இன்பங்களில் மூழ்கி நீங்கள் தொலைந்து போய்விடாதீர்கள். पीछे आएगी இஸ்திமாக்களும் மாநாடுகளும் आज உங்களது வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று நீங்கள் கருதுவதாக இருந்தால் हर जगह हम இந்த தாக்கத்தை தற்காலிகமானதாக இருக்க விட்டு விடாதீர்கள். மாறாக இவற்றை வாழ்வின் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். की हकीकत को जान அல்லாஹ்வின் அருளால் இந்த உண்மையை புரிந்தவர்கள் ஜமாத்தில் இருக்கின்றார்கள். देंगे அவர்கள் தங்களது நஃப்ஸை இதற்காக தியாகம் செய்துள்ளார்கள். इसलिए जरूर एक दिन मसीह मोहम्मद இதன் ஆன்மாவை புரிந்து இதனை அவர்கள் செய்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் இளைஞர்களிலும் இருக்கின்றார்கள், ஆண்களிலும் இருக்கின்றார்கள், பெண்களிலும் இருக்கின்றார்கள். முதலில் எனக்கு வக்ஃபே நவ் திட்டத்தின் கீழ் இருந்த இளைஞர்கள் பற்றிய கவலை இருந்தது. அவர்களுக்கு வக்ஃபே நவ் என்றால் என்ன என்பதே தெரியாமல் இருந்தது. दुनिया की रंगीनियों में அவர்கள் இளைஞர்களாக ஆகிவிட்டனர். ஜாமியாவில் படித்தவர்கள் மட்டுமே வக்ஃபே நவ் திட்டத்தில் இருப்பவர்கள் ஆவர். समझते அவர்களே ஜமாத் பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர் என்று இவர்கள் கருதினர். जिंदगियों पर असर डालते हैं தங்களது வாழ்க்கைக்கு तो इस असर को எந்த நோக்கமும் இல்லை என்று கருதியவாறு தாங்கள் செய்ய விரும்பிய வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டனர். से வக்ஃபே நவ் திட்டத்தின் கீழ் இருந்த ஒருவர் எங்கு சென்றுள்ளார் என்பது கூட தலைமையகத்திற்கு தெரியாமல் இருந்தது. नफ्स की कुर्बानियां வக்ஃபே நவ் என்ற பெயர் நமக்கு கிடைத்திருப்பதே போதுமானது என்று இவர்கள் கருதினர். ஆனால் இப்போது பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்களிடம் கேட்டாலும் அவர்கள் நாங்கள் இந்த கல்வியை கற்பதற்கு தலைமையகம் அனுமதி தந்த பிறகுதான் கற்கின்றோம் என்று கூறுகின்றார்கள்.
மேலும் நாங்கள் படித்து முடித்த பிறகு முழுமையான முறையில் ஜமாத்திற்காக தொண்டு செய்ய வந்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த ஆன்மா அல்லாஹ்வின் அருளால் தான் ஏற்படுகின்றது. இந்த சுற்றுச்சூழலில் இருந்தவாறு உங்களை நீங்கள் தவறான விஷயங்கள், தவறான பணிகள் ஆகியவற்றிலிருந்து தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். बस ये काफी है. இங்குள்ளவர்கள் தங்களை தூய்மையாக வைத்திருக்க முயற்சிகளை செய்கின்றனர். பொருள் தியாகத்தை பொறுத்தவரையில் அதிலும் ஜமாத் முன்னேறி வருகின்றது. यही बताते हैं நேற்று ஒரு பெண் தங்க நகைகளின் குவியல் ஒன்றை என்னிடம் தந்துவிட்டு சென்றார். இதை நான் ஜமாத்திற்கு கொடுப்பேன் என்று நான் உடன்படிக்கை செய்திருந்தேன். இப்போது என் மீது இவை ஹராமாகி விட்டன என்று அவர் கூறினார். अल्लाह ताला के फजल உங்களுக்காகவும் இதிலிருந்தும் சிலவற்றை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் அவரிடம் கூறிய பிறகும் அவர் என்னிடம், இந்த உடன்படிக்கையை நான் இறைவனிடம் செய்திருக்கின்றேன். बातों से पाक रखने की कोशिश எந்த உடன்படிக்கையை நான் இறைவனிடம் செய்திருந்தேனோ இதை நிறைவேற்றுவதிலிருந்தும் என்னை தடை செய்யாதீர்கள் என்றே கூறினார். இந்த புரட்சியை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்தில் உருவாக்கியுள்ளார்கள். இந்த மக்கள் இறை வணக்கத்திலும் கூட பணிவையும் உருக்கத்தையும் மேற்கொள்கின்றனர். ஷரியத்தின் ஏனைய கட்டளைகளையும் செயல்படுத்துபவர்களாக இருக்கின்றனர். अब ये मुझ வியாபார விஷயங்களிலும் குடும்ப விஷயங்களிலும் ஷரியத்தின் கட்டளைகளை பேணி நடக்கின்றனர். இதன் மூலமாக வீடும் சமுதாயமும் சொர்க்கத்திற்கு ஈடானதாக ஆகிவிடுகின்றது. पूरा करने से இந்த காலத்தில் எல்லா தரப்பிலும் உலக இச்சைகளும் சுயநலமும் மிகைத்து நிற்கின்ற தருணத்தில் நன்மைகளை தொடர்ந்து செய்து வந்து அவற்றில் தொடர்ந்து உறுதியாக நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ்விடம் துஆ கேட்பது ஆகியவை நிச்சயமாக இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். या घरेलू அதன் மூலமாக நமது முழு சுற்றுச்சூழலும் நமது சமுதாயமும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்வின் சுரக்கத்திற்கு வாரிசாக திகழ வேண்டும். जमाने में வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலம் தொடர்பாக அல்லாஹ் அக்காலத்தில் சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் என்றே கூறியுள்ளார். जारी करना இது தொடர்பாக திருக்குரானில் और फिर अल्लाह ताला வைதல் ஜன்னத்து உசுலிஃபத், சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் போது என்று வருகிறது. வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஜமாத்தில் இணைந்து அருகில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சொர்க்கத்திலிருந்து பலன் பெறுகின்ற மக்கள் நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் இந்த அருட்கொடையிலிருந்து முழுமையான பலனை பெறாத மக்களுக்கு இது கவலை அளிக்கக்கூடிய இடமாகும். जन्नतों का वारिस ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரே விதமான நன்மைகளை செய்வதால் அல்லாஹ்வின் முழுமையான திருப்திக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. कि उस जमाने மாறாக எல்லா நன்மைகளையும் செய்வதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. फरमाता है वाइद அதன் மூலமாக அல்லாஹு தாலாவின் அன்பின் பார்வை உங்கள் மீது விழும். எனவே நாம் அல்லாஹ்வின் அன்பின் பார்வை நம் மீது விழுவதற்கு நமது எல்லா செயல்களையும் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. जन्नत से அதன் மூலமாக அல்லாஹு தாலாவின் கருணையால் எந்த சொர்க்கம் நமக்கு அருகில் கொண்டு வரப்பட்டுள்ளதோ ताला के इस इनाम से भरपूर फायदा नहीं उठा रहे. அதை பெறுபவர்களாக நாம் ஆக வேண்டும். நாம் இந்த காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அவர்கள் நமக்கு தக்குவாவின் வழிகளில் सिर्फ एक किस्म की செல்வதற்கும் करने से तुम अल्लाह ताला की मुकम्मल அல்லாஹ்விற்குள்ள உரிமைகளையும் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்துவதன் பக்கம் மிகவும் அதிகமாக கவனம் ஊட்டியுள்ளார்கள். जाने की तरफ நமக்கு வழிகாட்டியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறை நேசராகவும் பீராகவும் மாறுங்கள். வழிமார்களையும் பீர்களையும் வணங்குபவர்களாக ஆகிவிடாதீர்கள். இன்றைய காலத்து பீர்கள் மார்க்கத்தை பரிகாசத்தின் சின்னமாக ஆக்கிவிட்டார்கள். ஒவ்வொருவரும் சுயமாக பீராகவும் வலியாகவும் மாற வேண்டும் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்புகின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசையாகும் என்று பாருங்கள். ஆனால் இஸ்லாத்தை பரிகாசத்தின் சின்னமாக ஆக்கியுள்ள இன்றைய காலத்து பீர்கள் போன்று நீங்கள் ஆக வேண்டாம். மக்களை தவறான வழிகளில் செலுத்தி சொர்க்கத்தின் பேராசையை ஊட்டி இவர்கள் हुकूकुल्लाह और மக்களுக்கு நரகத்தின் பக்கம் செல்வதற்கு வழிகாட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், फरमाया है ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அவர்களின் சகோதரி ஒருவர் ஒரு பீரின் முரீதாக இருந்தார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம், நீங்களும் கொஞ்சம் இறைவனுக்கு அஞ்சுங்கள், உங்களது உலகையும் மறுமையும் சரி செய்து கொள்ளுங்கள், அகமதியாகி விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்களின் சகோதரி, நான் वली और पीर बनो அகமதியாக ஆக வேண்டிய தேவையில்லை, நான் இந்த பீர் சாயுடன் பையத் செய்துள்ளேன், அவர் மிக உன்னதமான தகுதி அடைந்துள்ள பீர் ஆவார்கள், इस्लाम को सजा உனக்கு எந்த வகையான நன்மைகளையும் செய்ய வேண்டிய தேவையில்லை,
गलत रास्ते நீ पर डालकर எனது உண்மையான சீடராக இருக்கின்றாய், எனவே உனது உள்ளம் எதை விரும்பினாலும் அதை நீ செய்யலாம். எந்த நன்மையையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. உனது எல்லா பாவங்களையும் நாம் சுமந்துள்ளோம் என்று अल्लाह ताला अन्हो பீர் சாஹிப் என்னிடம் கூறியுள்ளார். कि उनकी एक बहन கிறிஸ்துவ பாவ நிவர்த்தி கொள்கையை இவர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டனர். ने उन्हें कहा முஸ்லிம் பீர்கள் தான் இவற்றை உருவாக்கியுள்ளனர். खौफ खुदा करो, இப்படிப்பட்டவர்கள் தங்களை ஹைரே உம்மத், அதாவது சிறந்த சமுதாயம் என்று கூறிக்கொள்வதற்கான உரிமையை பெற்றவர்களாக இருக்கின்றார்களா? मुझे अहमदी होने की जरूरत नहीं. அதற்கு முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது சகோதரியிடம், நீங்கள் உங்களது பீர் சாயிடம் மீண்டும் சென்று கியாமத் நாள் அன்று ஒவ்வொரு நபரிடமும் அவரது செயல் தொடர்பாக அவரிடம் கேட்கப்படும் போது அவர் செய்த பாவங்களின் காரணமாக அவருக்கு செருப்படி கிடைக்கும் போது உங்களது முரீதுகளின் பாவங்களை சுமந்திருக்கின்ற உங்களுக்கும் செருப்படி கிடைக்குமே. हमने उठा लिए हैं. இதை பீர் சாஹிபே நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா என்று உங்கள் பீர் சாயிடம் கேளுங்கள் என்று கூறினேன். அதற்கு எனது சகோதரி, கண்டிப்பாக நான் இந்த கேள்வியை பீர் சாயிடம் கேட்பேன் என்று கூறினார்கள். மீண்டும் அவர்கள் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை சந்திக்க வந்தபோது அவர்கள் பீர் சாயிடம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீர்களா என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், நான் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டேன். எந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து வைத்தீர்களோ जूतियां पढ़नी है. அதை நொடிப்பொழுதில் பீர் சாஹிப் தீர்த்து வைத்து விட்டார் என்று கூறினார். पीर साहब அதை கேட்ட முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எப்படி தீர்த்து வைத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், பீர் சாஹிப் என்னிடம் கூறினார்கள், मैं जरूर पूछूंगी पीर साहब. மறுமையில் மலக்குகள் உன்னிடம் दोबारा இந்தந்த பாவங்களை நீ ஏன் செய்தாய் என்று கேட்டால் அதற்கு நீங்கள் எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது, இங்கே நிற்கின்ற இந்த பீர்தான் உனது உள்ளம் விரும்புவதை செய்துகொள் என்று கூறினார் என்று நீ சொல்லிவிடு. आपने फरमाया அவ்வாறு நீ கூறினால் அந்த மலக்குகள் உன்னை விட்டுவிட்டு நமது பக்கம் பார்ப்பார்கள். कहने लगे, देखो உன்னிடமிருந்து தங்களது பார்வையை அவர்கள் அகற்றிய உடனேயே நீ ஓடி சென்று சொர்க்கத்தில் நுழைந்து விடு. அடுத்து எனது விஷயம் மட்டும் எஞ்சியிருக்கும். साहब यहाँ खड़े हैं. மலக்குகள் என்னிடம் கேள்வி கேட்கும் போது நான் எனது சிவந்த கண்களால் அவர்களை உற்று பார்த்தவாறு மிகுந்த கோபத்தோடு, நமது பாட்டனாரான இமாம் ஹுசைன் அவர்கள் கர்பலாவில் செய்த தியாகங்கள் போதுமானதாக இல்லையா? இன்று மீண்டும் நீங்கள் எங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றீர்களா? உலகில் இருந்த சமயத்தில் உலகத்தில் உள்ளவர்கள் எங்களை வாழவிடவில்லை. இன்று இங்கு வந்தால் நீங்களும் இதே வழிமுறையைத்தான் மேற்கொள்கின்றீர்கள், மேலும் எங்களது செயல்கள் தொடர்பாக எங்களிடம் கேட்கின்றீர்கள் என்று நான் அவர்களிடம் கேட்பேன். इमाम हुसैन ने जो இதை கேட்ட பிறகு மலக்குகள் வெட்கமடைந்து என்னிடமிருந்து விலகி சென்று விடுவார்கள். நாம் நமது கழுத்துக்களை உயர்த்தியவாறு दुनिया में दुनिया वालों பிறர் மீது மிகுதியான திகிலை ஏற்படுத்தியவாறு பெருமையுடன் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று பீர் சாஹிப் கூறினார். இதுதான் இன்றைய பீர்களின் நிலையாகும். किए कि नहीं किए இன்றைய காலத்து பீர்களின் நிலையும் இப்படித்தான் இருக்கின்றது. எந்த செயலும் இல்லாமலேயே சொர்க்கத்தை வழங்கக்கூடியவர்களாக இவர்கள் உள்ளனர். உண்மையில் இவர்கள் நரகத்தின் பக்கமே வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ये है आजकल के पीरों का हाल. இந்த பீர்கள் தாமும் நரகத்தில் விழுந்து தன்னை ஏற்றுக்கொண்டவர்களையும் நரகத்தில் விழும்படி செய்கின்றார்கள். देने वाले बगैर இந்த அருளுக்குரிய காலகட்டத்தில் உண்மையிலேயே சொர்க்கம் மனிதனுக்கு அருகாமையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த சொர்க்கத்தின் வழிகளை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள். திருக்குர்ஆன், ஹதீஸ் ஆகியவற்றிற்கு அழகான விளக்கங்களை தந்து நற்செயல்களை செய்வதன் பக்கம் கவனமூட்டி வீணான விஷயங்களையும் பிதாத்துகளையும் ஒழித்து கட்டி உலகிற்கு இறைவன் முன்னால் தலை குனிந்து சஜதா செய்வதற்கான வழிமுறைகளை அவர்கள் கற்றுத்தந்தார்கள். इस्लाम ने हमें இந்த வழிகளில் செல்வதன் மூலமே சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படுகின்றது. खूबसूरत वजाहत करके இந்த வழிகளில் செல்வதன் மூலமே சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படுகிறது. இந்த பீர்களின் பின்னால் செல்கின்ற ஒரு பெரும் பிரிவினர் खुदा के हुजूर இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளிலும் இருக்கின்றனர். இவர்களில் அறிவியலிகள் மட்டுமல்ல, நன்கு படித்தவர்களும் இருக்கின்றார்கள், தலைவர்கள் இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். இவர்களில் பலரையும் எனக்கு தெரியும். அவர்கள் தொழ மாட்டார்கள், குர்ஆன் ஓத மாட்டார்கள், அவர்களது துஆக்கள் நமக்கு போதும் என்று நினைப்பவர்கள் உள்ளனர். भी हिंदुस्तान में भी சொர்க்கங்கள் இவ்வாறு அருகில் கொண்டு வரப்பட்டு அது நமக்கு கிடைப்பதாக இருந்தால் பிறகு திருக்குர்ஆனின் तो जो है கட்டளைகளின் எந்த தேவையும் இருக்காது. நவுதுபில்லா.
திருக்குரானே தேவையில்லாமல் இருந்திருக்கும். पढ़ा लिखा कम से कम நாம் மிகுந்த நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாம் இந்த காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தின் உண்மை நிலையை தெரிந்து கொண்டோம். नमाजें पढ़ेंगे இறைவனது திருப்தியை பெறுவதற்கான அறிவை பெற்றோம். பலரும் என்னிடம் துவாவிற்காக வேண்டுகின்றார்கள். काफी समझते அவர்களிடம் நீங்கள் முறையாக தொழுகின்றீர்களா என்று கேட்கும்போது அவர்கள் தொழவில்லை என்பது தெரிய வருகிறது. फिर तो कुरान करीम நான் அவர்களிடம் முதலில் சுயமாக நீங்கள் துவா செய்யுங்கள், பிறகு உங்களது துவாக்கள் மூலமாக எனது துவாக்கள் கபூல் செய்யப்படுவதில் எனக்கு உதவி செய்பவர்களாக ஆகிவிடுங்கள் என்று பதில் கூறினேன். का पता लगाया இது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் நிலைநாட்டிய நடைமுறைக்கு ஏற்பவே உள்ளது. दुआ के लिए कहते हैं ஒருமுறை ஒரு சஹாபி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து துவாவிற்காக வேண்டினார். அதற்கு அவர்கள், நான் துவா செய்வேன், ஆனால் நீங்களும் உங்களது துவாக்கள் மூலமாக எனக்கு உதவுங்கள் என்று கூறினார்கள். कबूलियत में मदद இந்த அழகிய காட்சிதான் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்க வேண்டும். முதலில் உங்களது செயல்களை சீர்திருத்த வேண்டும், பிறகு உங்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும். மேலும் எவரிடம் நீங்கள் துவாவிற்காக கூறுகின்றீர்களோ அவருக்கும் உங்களது துவாக்கள் மூலமாக உதவி செய்யுங்கள். तो एक सहाबी ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைக்கேற்ப दुआ के लिए செய்யப்படும் துவாக்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியை பெறுகின்றன. दुआ करूंगा அவர்கள் கூறியிருக்கும் வழிமுறைகளுக்கு ஏற்பவே துவா செய்ய வேண்டும். வேறு எந்த வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. இந்த துவாக்களிலும் கூட மார்க்கம் உயர்வான நிலையை அடைவதற்கு செய்யும் துவாவிற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். अपने लिए दुआएं करो இந்த சிந்தனையுடன் துவாக்கள் செய்யப்படும் போதுதான் எந்த புரட்சியை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான அடிமையை அனுப்பி வைத்தானோ அந்த புரட்சி ஏற்படும். जो அவரது வருகையின் மூலம் சொர்க்கம் மனிதனுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அகமதியும் தனது சிந்தனையை இந்த வழிமுறைக்கேற்ப அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். दीन की बर्तरी के लिए தங்களது செயல்களை இந்த சிந்தனையுடன் செய்வது அவசியமானதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களை எடுத்து வைக்கின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், भी पैदा होगा மார்க்கத்துடன் உலகம் ஒன்று சேர முடியாது என்பதை உண்மையாகவே நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். உலகம் மார்க்கத்திற்கு உதவக்கூடிய ஊழியராக இருக்க முடியும், ஆனால் உலகம் மார்க்கத்திற்கு இணையாக ஒருபோதும் இருக்க முடியாது. எவருக்கு அல்லாஹ்வுடன் தூய்மையான தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் பிறரிடம் யாசித்ததாக எங்கும் நாம் பார்க்க முடியாது. மாறாக அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களது சந்ததிகள் மீதும் கருணை காட்டுகின்றான். இவ்வாறான நிலைமை இருக்கும் போது इस्लाम के कुछ உலக செல்வங்களை ஒன்று சேர்க்க நாம் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? பையத்துக்கேற்ப உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குபவர்கள்தான் खिदमतगार के तौर சிறந்தவர்களாவர். இந்த உடன்படிக்கையை तौर शिर्क மனதில் நிறுத்தியவாறு ஒரு நபர் அல்லாஹ்வின் பக்கம் செல்லும் போது அல்லாஹும் அவருக்கு ஆற்றலை வழங்குகின்றான். वो टुकड़े தொடர்ந்து கூறுகின்றார்கள், சஹாபாக்களின் நிலைமையை பார்த்து நமக்கு மகிழ்ச்சி ये ஏற்படுகின்றது. हालत है எவ்வாறு அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தியுள்ளான் என்று பாருங்கள். हमारी जमात ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக मुवाफिक दीन அவர்களிடம் खत्म करते हैं எத்தகைய மாற்றம் ஏற்பட்டது. இவ்வாறே நமது ஜமாத்தை சார்ந்த எந்த நபர்களின் ஈமான் இதை போன்றே வளர்ச்சியடைந்து வருகிறது என்பது பற்றி நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வே மறைவான செய்திகளை அறிந்தவனாக இருக்கின்றான். अल्लाह ताला ने उनको पाक அவர்களது ஈமானிய ஆற்றல்கள் வளர்ச்சியடைந்து ஒரு ஜமாத்தை நிலைநாட்டக்கூடியதாக இல்லை என்றால் इसी तरह இந்த இயக்கம் எப்படி செயல்பட முடியும்? क्या खबर है ஆனால் நன்றாக நினைவில் வையுங்கள், எந்த ஜமாத்தின் பாதங்கள் இறைவனுக்காக இல்லையோ அதனால் என்ன பயன் ஏற்பட முடியும்? नुमा पाएंगे அல்லாஹ் अल्लाह ही आलिमुल गैब है ஒருவரிடம் திருப்தி அடைந்து பரிசுத்த ஆவியின் மூலம் அவருக்கு உதவி செய்யும் போது कायम करने இறைவனுக்காக அடியெடுத்து வைப்பதும் चल कैसे எளிதான விஷயமாக ஆகிவிடுகிறது. खूब याद रखो தமது நப்சை தியாகம் செய்யாதவரை இந்த விஷயங்கள் உருவாக முடியாது, அதற்கேற்ப செயல்படவும் முடியாது. हमरे सहल भी है जबकि وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى وَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى जब तक எவர் தனது இறைவனின் தகுதிக்கு அஞ்சியவராக தனது நப்சை அதன் இச்சைகளிலிருந்தும் अम्मा मन தடுத்துக் கொண்டாரோ நிச்சயமாக அப்படிப்பட்டவரது தங்குமிடமாக சொர்க்கம்தான் இருக்கும். यानी और वो जो अपने रब की ஒருவர் தன்னை மன இச்சைகளிலிருந்தும் और उसने अपने नफ्स தடுத்துக் கொண்டால் तो यकीनन சொர்க்க வாழ்க்கை இந்த உலகிலிருந்தே அவருக்கு ஆரம்பமாகி விடுகிறது என்பது இதிலிருந்து தெரிய வருகின்றது. रिश्ती जिंदगी தனது மனதை அதன் இச்சைகளிலிருந்தும் अगर हवाए தடுத்துக் கொள்வதையே சூஃபிகள் ஃபனா என்ற தகுதியாக குறிப்பிடுகின்றார்கள்.
இந்த எல்லா விஷயங்களையும் நான் மீண்டும் மீண்டும் கூற காரணம், இறைவன் இந்த ஜமாத்தை நிலை பெற செய்ததன் நோக்கமே உலகில் தொலைந்து போய்விட்ட அந்த உண்மையான இறைஞானத்தை பெறுவதேயாகும். மேலும் அதன் நோக்கம் இந்த காலத்தில் தென்படாத அந்த உண்மையான தக்வாவையும் தூய்மையையும் மீண்டும் நிலைநாட்டுவதேயாகும். பொதுவாக உலகில் தற்பெருமை பரவியுள்ளது. ஆலயங்கள் தங்களது அறிவின் பெருமையிலும் அகங்காரத்திலும் சிக்கியுள்ளனர். மார்க்க அறிஞர்களின் நிலையும் வேறு விதமானதாக ஆகிவிட்டது. அவர்களுக்கு நப்சை சீர்திருத்துவதற்கான எந்த பணியும் இல்லை. அவர்களது நோக்கங்களும் குறிக்கோள்களும் உடலோடு சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதாக இருக்கின்றது. எனவே அவர்களது முயற்சிகளும் பயிற்சிகளும் வேறு விதமாகத்தான் உள்ளன. உதாரணமாக ஜிக்ர் சபைகளை கூட்டுவது, இதுபோன்ற செயல்கள் நபித்துவத்தின் நீரூற்றிலிருந்து நம்மால் அறிய முடியாத விஷயங்களாக இருக்கின்றன. அதாவது இவற்றை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக நிரூபணமாகவில்லை. அது பற்றி எதுவுமே அந்த நடைமுறையில் நமக்கு தெரியவில்லை. உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதன் பக்கம் அவர்களுக்கு கவனமே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். உடல் மட்டுமே அவர்களிடம் எஞ்சியுள்ளது. அவற்றில் ஆன்மீகத்தின் பெயரும் அடையாளமும் கூட இல்லை. இந்த அவர்களது முயற்சிகள் அவர்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியாது. இறைஞானத்தின் உண்மையான ஒளியையும் அவை அவர்களுக்கு வழங்க முடியாது. இந்த காலம் ஆன்மீகத்தை விட்டும் காலியானதாக இருக்கின்றது. இப்போது அந்த நபித்துவத்தின் காலகட்டம் மீண்டும் வர வேண்டும் என அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த தக்வாவும் தூய்மையும் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும். அதனை இறைவன் இந்த ஜமாத் மூலமாக செய்ய நாடியுள்ளான். எனவே உண்மையான சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது உங்களது கடமையாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வழிமுறைக்கேற்ப அந்த சீர்திருத்தத்திற்கான வழிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. அதன் மூலமாக நாமும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஏற்பட இருந்த அந்த புரட்சியிலும் அந்த மாற்றத்திலும் பங்கு பெறுவர்களாக ஆவோமாக. அது அவர்கள் மூலமாகவே விதிக்கப்பட்டுள்ளது இன்ஷா அல்லாஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا أفرغ علينا صبرا وثبت